ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம அத்தை சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான வத்த குழம்பு ரெசிபி, அதாவது நார்மலாக இல்லாமல் வறுத்து அரைச்ச வத்த குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அகெயின் நல்ல ஒரு ஆத்தென்டிக்கான ரெசிபி. அண்ட் இதை வந்து எங்கள் மாமியார் தான் பண்ணி காமிக்க போகிறா. ஸோ டேஸ்ட் கேரண்டி செம்மையாக வரும். இது வந்து பச்சை மணத்தக்காளிக்காய் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். உங்ககிட்ட பச்சை மணத்தக்காளிக்காய் இல்லைன்னா கடையில் மணத்தக்காளிக்காய் வத்தல் இருக்கும் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனா சுண்டைக்காய் வத்தல் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஒரு கப் மணத்தக்காளிக்காய், பச்சை மணத்தக்காளிக்காய் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வறுத்து அரைக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். காரத்துக்கு வந்து வரமிளகாவும் மிளகும் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சாம்பார் பொடியோ இல்லைனா மிளகாத்தூளோ யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரு 7-8 வரமிளகா எடுத்து வச்சுட்டுருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு. இதெல்லாம் வறுத்து அரைச்சிட்டு கடைசியாக நம்ம இறக்கும்போது தேங்காவும் போட்டுக்க போகிறோம். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருந்தால் போகிறோம். இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு. இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, மணத்தக்காளிக்காய், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். நல்ல பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து அதை தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் வறுத்து அரைச்சிடலாம். ஸோ இங்கே கடாய் ரெடியாக ஹீட்டாக இருக்குது. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு வச்சுருந்த சாமான் எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா செவக்க அந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் வறுபடும் போதே. ஸோ இது கொஞ்சம் நல்ல செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயை போட்டு இறக்கிட போகிறோம். இப்போ இது ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதை ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா, பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டாச்சு. 2 ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், துவரம்பருப்பு எல்லாத்தையுமே போட்டுடலாம். கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இது நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மணத்தக்காளிக்காய் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். உங்ககிட்ட இது மணத்தக்காளிக்காய் பச்சையாக இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மணத்தக்காளிக்காய் வத்தல் இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே நல்லெண்ணெயிலே பண்ணுங்க, அதான் நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். முன்னாடியே நீங்கள் மணத்தக்காளிக்காய்க்கு அப்புறம் தக்காளி போட்டிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி குழகுழன்னு ஆகிடும். மணத்தக்காளிக்காய் வந்து நல்லா முத்து முத்தாக வராது. அதனால தான் புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்க்குறோம். ஸோ இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கும் போதே அந்த தக்காளி நல்லா கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தக்காளி முழுசாலாம் இருக்காது. இப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அதையும் சேர்த்து அதோடய சேர்ந்து கொதிக்கட்டும். இதெல்லாம் ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருது. நல்லா ஒரு 5-10 நிமிஷம் அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிறது அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை இதோட சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் தான். நல்ல பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்லா திக்காக வந்துடும். ஸோ இதையும் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான வத்த குழம்பு செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், இதை இறக்க போகிறோம். நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.